Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் பேசிக்காகவே ஒவ்வொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குமே கூகுளில் இருந்து 15 GB ஆஃப் ஃப்ரீ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் காட்டுற ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டட் கூகுள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் அஃபிஷியலாக கூகுள் டிரைவ் உடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூகுள் டிரைவ் உடைய பிளான்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய டிரைவ் ஸ்டோரேஜை அஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதால பிரைமரி கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜை நீங்கள் யூஸ் பண்ணி அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ 60 GB ஆஃப் ஸ்டோரேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா 4 கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும். அண்ட் 120 GB ஆஃப் ஸ்டோரேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா 8 கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் 150 GB ஆஃப் ஸ்டோரேஜை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா 10 கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி மல்டிபிள் கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு கூகுள் டிரைவாக நீங்கள் லாகின் பண்ணி தான் உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கும். பட் இந்த வீடியோவில் காட்டுற ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதால ஒரு கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எல்லா கூகுள் டிரைவுமே நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நான் 4 கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்ஸை ஒரே கூகுள் டிரைவ்லேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணி உங்களுடைய கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பிரைமரி கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டில் எந்த செட்டிங்கும் பண்ண தேவையில்லை. ஸோ நாம் கனெக்ட் பண்ண வேண்டிய கூகுள் டிரைவில் நியூ ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 4 கூகுள் டிரைவ்ஸை கனெக்ட் பண்ணுறதால ஸ்டோரேஜ் 1, ஸ்டோரேஜ் 2, ஸ்டோரேஜ் 3 அண்ட் ஸ்டோரேஜ் 4 ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ண அப்புறம் நியூ ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஷேர் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் இங்கே ஆட் பீப்புள், குரூப்ஸ் அண்ட் கேலண்டர் ஈவெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் பிரைமரி அக்கௌண்ட்டுடைய ஜிமெயில் அட்ரஸை காப்பி பேஸ்ட் ஆர் டைப் பண்ணுங்க. தென் இங்கே அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸில் எடிட்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சென்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால இங்கே நாம் கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் 1 ஃபோல்டர் பிரைமரி கூகுள் அக்கௌண்ட்டுடைய ஷேர்டு வித் மீன்ற ஆப்ஷனுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே நாம் கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் 1 15 GB ஸ்பேஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இட் மீன்ஸ் இந்த ஸ்டோரேஜ் 1 ஃபோல்டருக்குள்ளே பிரைமரி அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் எந்த ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஸ்டோரேஜ் 1 ஃபோல்டர் கிரியேட் பண்ண கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜ்குள்ளே தான் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அதனால் பிரைமரி அக்கௌண்ட்டில் 15 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டுமே அவைலபிளாக இருந்தாலும் கூட அதர் கூகுள் டிரைவில் ஃபோல்டரை நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுடைய பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணி அந்த டிரைவுடைய ஆக்சஸையும் நீங்கள் பிரைமரி அக்கௌண்ட்டில் இருந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி அதர் கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்ஸ்லையும் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி பிரைமரி அக்கௌண்ட் ஜிமெயில் அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் பிரைமரி கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டோரேஜ் 1, ஸ்டோரேஜ் 2, ஸ்டோரேஜ் 3 அண்ட் ஸ்டோரேஜ் 4 ஃபோல்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இட் மீன்ஸ் 4 கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டுடைய ஸ்டோரேஜ் இங்கே சிங்க் ஆயிருக்கு. அண்ட் இப்போது ஸ்டோரேஜ் ஃபோல்டர் கூகுள் டிரைவில் 1 GB ஃபைலை அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஸ்டோரேஜ் 4 உடைய யூஸ்டு ஸ்பேஸ் 13 14 GB சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பிரைமரி அக்கௌண்ட்லையும் ஸ்டோரேஜ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் பிரைமரி அக்கௌண்ட் உடைய யூஸ்டு ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகாது. ஒன்லி நம்ம ஃபோல்டரை கிரியேட் பண்ண கூகுள் டிரைவ் உடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பிரைமரி அக்கௌண்ட்ல இருந்து ஷேர்டு ஃபோல்டரில் எந்த ஃபைல்ஸை வேணால் நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணி அதர் கூகுள் டிரைவ் உடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸையும் பிரைமரி அக்கௌண்ட்லேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி பிரைமரி அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுடைய கூகுள் டிரைவ் உடைய ஸ்பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அன்லிமிட்டட் ஸ்டோரேஜை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் காட்டின ட்ரிக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.